வாழ்க வளமுடன். கிருஷ்ணா சொல்கிறாரு, தனிமை தனிமைன்றீங்களே, தனிமை எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன்னா, எத்தனையோ பிறவிகள் எடுத்திருப்பீங்க. அதில் என்ன செஞ்சோம், எந்த தவறு செஞ்சோம், எங்கே நல்லது செய்தோம் உணராமல் நீங்கள் தொடர் பிறவியாக எடுத்துக்கினே வரீங்க. அதுக்கு தான் உங்களுக்குன்னு ஒரு தனிமை கொடுத்துட்றேன். எல்லாருக்கும் கொடுத்துருக்குன்னா அனுபவம்னு ஒன்று அனுபவிச்சுட்டு அதை உணர்றதுக்கு ஒரு தனிமை கொடுக்குறோம். அதை நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் திரும்பியும் வாழ்க்கையில் தானே இருக்கீங்க. அப்போ பிள்ளைங்களை பற்றியோ இல்லை மற்றவங்கள பற்றியோ குறை கூறிக்கொண்டே இருக்கிறீங்க. இனி அது மாதிரி செய்யாது இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தனிமை கொடுத்துறேன். எல்லாருக்கும் நான் கொடுத்துருந்தா தனிமை இல்லையே, உங்களுக்கு தானே கொடுத்துக்கிறேன். யாருக்குன்னா நீங்கள் பிறவி எடுக்கும்போதே எனக்கு நான் பூமிக்கு போனால் எனக்கு அதிக துன்ப கர்மாவுக்கு விடுங்க, நான் அனுபவிச்சுட்டு வரேன். ஏன்னா என் ஆன்மா தூய்மை அடையணும்ல, அதுக்காக கொடுன்னுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, வேணாம் துன்பத்தை கொஞ்சமாக கொடுங்க, நல்லது அதிகமாக கொடுங்க, நான் அதிகமாக அனுபவிக்கிறது தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனுஷனும் கேட்டுன்னு வருவாங்க. இங்கே வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அவர் கேட்டது கொடுத்துருவார். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா மண்ணில் விழுந்தோடனே, கருவிலேருந்து கீழே விழுந்தோடனே எல்லாத்தையும் மறக்க வச்சிடுறாரு. இருந்தாலும் அது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான். வசதியான வீட்டில் பிறகுறீங்க, இல்லை ஏழ்மையான வீட்டில் பிறந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. இப்போ தெரிஞ்சுக்குங்க எதுக்கு வந்தோம். இப்போ துன்பப்படுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லாமல் அப்புறம் நல்ல கர்மம் அனுபவிச்சுக்கலாம். அப்புறம் துன்ப கர்மம் அனுபவிக்கணும்னு கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் குடும்பம் நல்லா நடத்திட்டு இருப்பாங்க, எல்லாமே இதுவாக இருக்கும். ஆனால் ஒரு வயது வரும்பொழுது கஷ்டம் நஷ்டம், ஏன்னா கிரகங்கள் மாறும்போது எல்லாம் தானே மாறும். அது மாதிரி மாறும்போது என்ன சொல்கிறாங்க, குழந்தைங்களாம் பெருசாக நல்லா நம்ம தான் வளர்க்குறோம், வளர்த்துட்டு விட்டவுடனே என்ன இது, அவங்க பிரிஞ்சு பண்ணோடனே அவங்கள திட்டுறோம், இது பண்ணுறோம். ஆனால் அதை திட்டுறத கூடாது. தனிமை ஒரு நிமிஷம் நினைங்க, நான் எப்படி இது பண்ணுறது, எனக்கு ஒன்றும் தெரியாது, அதனால் நான் திட்டுறேன். எல்லோரும் என் கூட பேசுகிறவங்களோ ஏதாவது சொல்லும்போது நானும் தவறான வார்த்தையோ ஏதோ ஒன்று நான் செஞ்சிடறேன், அதுக்கு என்ன தாங்க பண்ணுறதுன்றீங்களா? ஒன்றும் பண்ணாதீங்க, நேராக கோயிலுக்கு போயிட்டுங்க. உங்களோட வறுமையோ இல்லை எந்த துன்பமோ இருந்தாலும் அங்கே போய் 5 நிமிஷம் உட்காருங்க. சும்மா ஊரில் இருக்கிறவங்களாம் இட்டுன்னு போயிட்டு கூட கதை பேசாதீங்க. நேராக அங்கே போய் உட்காந்து மூலவர்கிட்ட உன் குறைய சொல்லிவிட்டு, எனக்கு ஏன் இந்த நிலைமை, அதுக்கு எனக்கு கொஞ்சம் காரணத்தை சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறேன். தனிமை கொடுத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல, அது அனுபவிக்க கொடுத்துக்கிற புரிதல் எனக்கு இல்லை. இப்போ தான் ஒவ்வொன்றா புரியுது. யாராவது சொல்லி தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எனக்கு தெரியாமல் நான் இங்கே வந்துடுறேன். எனக்கு எப்படி செய்யணும்னு இறைவா எனக்கு அந்த புரிதலை கொடுன்னு சொல்லிட்டு உட்காருங்க. உட்காந்திங்கன்னா உங்களுக்குள்ளே ஏதாவது மாற்றம் வரும்போது, ஓ இதுக்கு தான் தனிமை கொடுத்துக்கிறாரா, அப்போ நாம் உணராத போது நம்மளுடைய தவறு தான் அப்படி நினச்சி அன்னையிலேருந்து ஒரு நல்ல கர்மா பண்ணுவீங்கள்ல. அப்போ நல்ல கர்மாவை செய்ய என்னவா உங்களுக்கு போகும்போது ஒரு நல் வழி காட்டும். இதுதாங்க தனிமைன்னா என்னன்றது. இதன் தொடர் நாளை தொடரும். வாழ்க வளமுடன்.